எல்லாரும் தேவ சமூகத்திலே காத்திருந்து வாழ்க்கையின் அநேக கேள்விகளுக்கு இந்த காலை வேளையிலே நாம் பதிலை வேதத்தின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்ம எல்லாருடைய இருதயத்தை, சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் ஜெப வேளை இன்பமாம், அப்போதென் துக்கம் மறப்பேன். பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசை யாவும் சொல்லுவேன். என்னோவு வேளை தேற்றினார், என் ஆத்ம பாரம் நீக்கினார். ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜெப வேளை இன்பமாம், தாழ்மையோடு பிரார்த்திப்பேன். மன்றாட்டை கேட்போம், வருவார் பேராசீர்வாதம் தருவார். என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதம் பார்த்து ஊக்கமாய் என்றோர்க்கென் நோவை சொல்லுவேன். இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் எதனாலே வித்தியாசமானவர்கள்? நாம் எதனாலே நாம் விசேஷித்தவர்கள்? அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். படிப்பிலே உயர்வை பெறுகிறோம், வேலையிலே உயர்வை பெறுகிறோம், ப்ரமோஷன் கிடைக்கி, நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கி, நல்ல வீடை ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல வாகனத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம், நல்லது செய்ய வேண்டும். உலக பிரகாரமான இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் துதி செலுத்துவதும் அவசியம். கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது. நான் மட்டும்தானா? உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராகிய பில் கேட்ஸ், அவரு இதெல்லாம் அனுபவிக்கலையா? முகேஷ் அம்பானி, இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராகிய முகேஷ் அம்பானி இதெல்லாம் அனுபவிக்கலையா? 32வது விளையாட்டு வீரர்களில் 32வது பெரிய பணக்காரராகிய மகேந்திர சிங் தோனி இதெல்லாம் அனுபவிக்கலையா? அப்ப நீங்களும் நானும் எப்படி வித்தியாசமானவர்கள்? ஒரு பிரதர் கேட்டார், அண்ணே எப்படிதான் நாம வித்தியாசமானவர்கள்? எப்படி? பரலோக ராஜ்யத்துக்கு போறது உண்மைதான், அப்ப இந்த உலகத்தில் அவங்களும் நம்ம சேம் தானா? அதுக்கு தானே காலையில வந்திருக்கோம். How we are different? எப்படி நாம் வித்தியாசமானவர்கள், எப்படி விசேஷித்தமானவர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். யாத்ராகமத்தினுடைய புத்தகம்
33ஆம் அதிகாரம் 1 16 வரை உள்ள வசனங்கள். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1 16 வரை உள்ள வசனங்கள். Exodus chapter 33 verses 1 to 16. 1 to 16 வாசிக்க தம்பி. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது. நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவோ? ஒரு நிமிஷம் தம்பி. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவோ? வாசிங்க. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். எதனாலே? நீர் எங்களோட வருவதினாலே, நீர் எங்களோட இருப்பதினாலே நாங்கள் விசேஷித்தமானவர்கள், நாங்கள்
விசேஷித்தமானவர்கள். we are distinct